Hare Krishna. Kamalaji, audio video clear irukka? Yes, clear irukku Mataji. Okay, thank you. Hare Krishna. ISKCON Mangaluru சார்பாக பகவத்கீதை 18 நாள் வகுப்பிற்கு உங்களை எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு Day 2 Chapter 2 படிக்கலாம். அதுக்கு முந்தி கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முந்தி பிரேயரோட ஸ்டார்ட் பண்ணலாம். ISKCON மங்களூர்ல இருக்கிற ராதா கோவிந்தா டெம்பிள் இருக்கிற டெய்ட் இது. நம ஓம் விஷ்ணுபதாய कृष्ण प्रश्नाय भूतले श्रीमदे भक्ति वेदांत स्वामी निति नामिने नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोप कुमाराय गोविंदाय नमो नमः नमः पंकजनाभाय नमः पंकजमालिने नमः पंकजनेत्राय नमस्ते पंकजांगर्ये जय श्री कृष्णा चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे हरे ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम अज्ञानतिमिरन्धस्य ज्ञानाञ्जनशालाकाय चक्षुरुन्मीलितं येन तस्मै श्री गुरुवे नमः. यस बाबू प्रभु जी आप हैंड रेस பண்ணிருக்கீங்க போதுக்கு. यस प्रभु जी. हरे कृष्णा प्रभु जी. हरे कृष्णा प्रभु जी हैंड रेस பண்ணிருக்கீங்க. ஆமா இப்ப. यस बाबू जी. बाबू प्रभु जी. यस प्रभु जी சொல்லுங்க. சரி என்னன்னு தெரியல. ஓகே. அவர் அன்மியூட் ஆக மாட்டேங்குது. ஒரு தடவை ஆகினார். இஸ் நாட் அன்மியூட்டிங். எஸ் பிரபு ஜி ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்களே என்னன்னு கேட்கலாம். சரி ஓகே கிளாஸ் ஸ்டார்ட் ஓகே ஓகே நோ ப்ராப்ளம். ஹரே கிருஷ்ணா. இஸ்கான் மங்களூர் சார்பாக உங்களை எல்லோரையும் அன்புடன் வரவேற்கிறேன். அன்பான காலை வணக்கங்கள். இன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? முதல் சாப்டர் 1ல என்ன படிச்சோம்னு ஒரு ரீகேப் பார்த்துக்கலாம். சாப்டர் 1ல என்ன படிச்சோம்? எதிர்த்தரப்பு படைகள் போருக்கு தயாராக நின்று கொண்டிருந்த போது மாபெரும் போர் வீரனான அர்ஜுனன் தனது நெருங்கிய உறவினர்கள், ஆசிரியர்கள், நண்பர்கள் என அனைவரும் தங்கள் வாழ்வை போரில் தியாகம் செய்ய இருபுறத்திலும் தயார் நிலையில் இருப்பதை காண்கிறான். துக்கமும் பரிதாபமும் நிரம்பிய அர்ஜுனன் தனது பலத்தை இழக்கிறான். மனம் மயக்கப்பட்டு போரிடுவதற்கான தனது உறுதியை கைவிடுகிறான் அப்படின்ட்டு நேற்றுக்கு பார்த்தோம். நேற்றுக்கு ஒரு கம்ப்ளீட்டா குழப்பமான மனநிலையில இருக்கான்னு பார்த்தோம். இன்னைக்கு என்ன பார்க்க போனோம்? அதுக்கு ஒரு முன்னாட்டம் கொடுத்துடலாம். அர்ஜுனன் பகவான் கிருஷ்ணரிடம் சீடனாக தன்னை அர்ப்பணிக்க கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கான உபதேசத்தை தற்காலிகமாக பௌதிக உடலுக்கும் நித்தியமான ஆன்மீக ஆத்மாவிற்குமான அடிப்படை விடுத்து மறு உடலை எடுத்தல், பரமனுக்கு செய்யப்படும் சுயநலமற்ற சேவையின் தன்மை, தன்னை உணர்ந்த ஆத்மாவின் குணங்கள் ஆகியவற்றை பகவான் விளக்குகிறார். பக்தி வினோத தாக்கூர் பகவத்கீதையில் 2வது அத்தியாயம் மொத்த பகவத்கீதையின் சுருக்கமாக வர்ணித்துள்ளார். பகவத்கீதையில் கர்மயோகா, ஞான யோகம், பக்தி யோகம் ஆகிய விஷயங்கள் கூறப்பட்டுள்ளன. 2வது அத்தியாயத்தில் கர்மயோகமும் ஞான யோகமும் தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. பக்தி யோகத்தை பற்றி சிறு குறிப்பும் தரப்பட்டுள்ளது. அதனால இதுக்கு 3 யோகாவும் இதுல இருக்கிறதுனால இது முழு கீதையின் சுருக்கமாகும். ஓகே, பகவான் அனுகிரகம் இருப்பதால் தான் நாம் பகவத்கீதையை கற்றுக்கொள்ள முடிகிறது. பகவானிடம் சரணடைய வேண்டும். துன்பங்களிலிருந்து விடுபட முடிய வேண்டும். யாரிடம் சரணடைகிறோம்? முழுமுதற் கடவுளான கிருஷ்ணரிடம் சரணடைகிறோம். அதனால சரணடையத்தை பத்தி நம்ம ஒரே பண்ணிக்க வேண்டாம். சரணடைஞ்சாச்சுன்னா நமக்கு எல்லாமே நல்லதுதான் நடக்கும் பகவான் கிட்டக்க. ஓகே, இப்ப சேத்துல விழுந்துட்டான்.
விழுந்த உடனே அவனால ஏத்துறதுக்கு அவனுக்கு என்ன பண்ண முடியும்? அவன் சேத்துலேருந்து ஒரு காலை வச்சு அமைக்கினா அதுவும் களிமண் சேராதுன்னு வச்சுக்கோ. ஒரு காலை வச்சா 100 கால் டிராயிங் வச்சா ஒன்று பின்னாடி வரும். அப்போ அந்த சமயத்துல என்ன பண்ணுவான்? என்னை காப்பாத்துப்பா காப்பாத்துப்பான்னு கையை நீட்டுவான். கையை நீட்டுச்சு கரையில இருக்கிறவ யாரோ ஒருத்தர் அவன் கையை பிடிச்சி இழுத்து அவனை காப்பாத்துவான். அந்த மாதிரி நம்ம வந்து இப்போ அவன் கரையில் இருக்கிறவாள்கிட்ட உதவி கேட்டுதான் ஆகணும். அந்த மாதிரி நம்ம சேத்துல விழுந்தவாளாட்டம் தான் நம்ம இருக்கோம். நமக்கு ஆன்மீகம்னா என்னன்னே தெரியாது. சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். 90% தெரியாம அப்படியே எப்படி நம்ம கோலோக பிருந்தாவன் போறது, கிருஷ்ணரை நம்ம எப்படி அடையலாம் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாம இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணணும்? அதுக்காக நம்ம யார்கிட்டயாவது உதவி கேட்டுதான் ஆகணும். உதவி கேட்கறதுன்னா என்ன? பகவத்கீதை படிக்கணும், பாகவதம் படிக்கணும். இதெல்லாம் பகவான்கிட்ட சரண்டர் ஆயிடும். முதல்ல கிருஷ்ணர்கிட்ட சரண்டர் ஆகி அவரை நம்ம நண்பனாக ஏத்துக்கிறதுக்கு முதல்ல முயற்சி பண்ணணும். அதுக்கு தான் சாண்டிங் த மகா மந்திரம். அதை பண்ணினா பகவான் நம்ம கிட்டக்க வருவார். அது வந்த உடனே சாண்டிங் பண்ண ஆரம்பிச்சாச்சுன்னா, அதுவும் எஸ்பெஷலி 16 ரவுண்டு நீங்க பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த ஃபீலிங்ஸ். இது எப்படி பகவான் நம்மளோட இருக்காருங்கிறது. ஏன்னா கண்ணுக்கு ஏத்தாப்புல உங்களுக்கு வந்து தரிசனம் கொடுப்பாரா? 16 ரவுண்டு சாண்ட் பண்ணா அப்படி பண்ண மாட்டோம். நமக்கு ஃபீல் பண்ணுவோம். பாசிட்டிவ் வைப் நம்மளுக்கு சுத்தி இருக்கு அப்படிங்கிறது ஃபீல் பண்ண முடியும். ஓகேயா? அதனால இந்த சாப்டர்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர். நான் உடல் அல்ல ஆத்மா. நம்ம உடல் தான், நம்ம இந்த உடல் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட் நம்ம நினைச்சிருக்கோம். நாம் உடல் அல்ல, இதயம், இதயத்தில் இருக்கிற பரமாத்மா. ஆத்மா பரமாத்மா கூடவே இருக்கு எல்லாருக்கும். இதயத்தில் உள்ள ஆத்மா தான் நமக்கு. ஆத்மா வந்து நம்ம உடலுக்குள்ள வந்து இருக்கு. ஓகே, இந்த உயிர் போறதுன்னு சொல்றோம் இல்லையா? உயிர்ங்கிறது யாரு? ஆத்மா. அது நம்ம இதயத்துல இருக்கிறதுனால அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஆத்மாவை நம்ம கவனிச்சுக்கணும். நம்ம வயிற்று பசி இருந்தால் நம்ம என்ன பண்றோம்? சாப்பிடுறோம். அதே மாதிரி இந்த ஆத்மாவுக்கு பசி தான் என்ன பண்ண முடியும்? சாண்டிங் த மகா மந்திரம். ஆத்மாவுக்கு நம்ம உணவு போட்டுட்டே இருக்கணும். போட்டுட்டே இருந்தா ஆத்மா ஹெல்த்தியா இருக்கும். கூடவே பரமாத்மாவும் பார்த்துட்டு இருக்காரு. ஒவ்வொருவருடைய இதயத்திலும் ஆத்மாவும் இருக்கிறார். பரமாத்மாங்கிறது யாரு? கிருஷ்ண பகவான். ஆத்மாவுக்கு இன்னொரு பேர் நம்ம சொல்லணும்னா ஜீவாத்மாவுன்னு சொல்லலாம். பரமாத்மாவும் இருக்கிறார், ஆத்மாவும் ஆத்மா அல்லது ஜீவாத்மா அதுவும் கூடவே இருக்கிறது. அதோட கூடவே அவரும் இருக்கிறார். நம்ம பண்ற ஒவ்வொரு காரியமும் நம்ம ஒருத்தருக்கு பகவானுக்கு யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது திருட்டு காரியம் பண்ணா நமக்கு யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சிருக்கோம். நமக்கு இதயத்துல கூடவே இருக்கிற பரமாத்மாவுக்கு தெரியும். அவர் நம்ம எல்லாரோடைய ஆக்ஷனையும் பார்த்துருக்கார். அதுக்கேற்ற பாவ புண்ணியங்களை நம்ம அடுத்த ஜென்மத்துக்கு அனுபவிச்சுதான் ஆகணும் இல்லையா? அதுக்காக தான் அதை அனுபவிக்காம இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம இப்போ இது பகவத்கீதை படிக்கிறோம். படிச்சுட்டு மேலே கண்டினியூ பண்ணி சாண்டிங் எல்லாம் பண்ணணும் நம்ம. ஓகே, ஸோ ஆத்மா நிரந்தரம், அதுக்கு அழிவே கிடையாது. நம்ம பிறக்கறச்சே எப்படி இருந்தோமோ அதே ஆத்மா தான் இன்னைக்கும் இருக்கு. அதுக்கு ஒரு விதமான மாற்றமும் கிடையாது. ஓகே, அது பர்மனன்ட், நிரந்தரமானது ஆத்மா. இப்போ ஒரு உடல்ல வந்து உயிர் போச்சுனாக்க அந்த உடலை தான் போயிடுமே வழிய உடல் தான் இங்கே அழுகி போயிடும், இங்கே விட்டுட்டு போயிடுவோம். அந்த ஆத்மாவானது இதயத்திலேருந்து கிளம்பி எங்கே போகும்? இன்னொரு உடலை தேடி விட்டோம். அது ஏன் அப்படி போறதுன்னா, இந்த உடலை விட்டுட்டு இந்த உடல்ல வருகிற சிஸ்டம்ஸ் எல்லாம் எல்லாம் ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறம் இதுல இருந்து நமக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்ட்டு அந்த ஆத்மா நம்முடைய உணர்வுகளையும் சுமந்து செல்லும். வெளியில போகாது. போகும்போது நம்ம இந்த ஜென்மத்தில் இருக்கிற உணர்வுகளையும் அந்த ஆத்மா சுமந்து செல்லும். ஓகே, ஆத்மா நிரந்தரம், அழிவில்லாதது. அடுத்த உடலுக்கு போகும். பழைய சட்டையை கலைந்து புதிய சட்டையை ஒருத்தர் மாத்திக்கிறோம். ஒரு சட்டை விட்டு வாங்கியிருக்கோம், ரொம்ப நாளை எப்ப பாரு அது பிடிச்சிருக்குன்னா போட்டு அடிச்சு நொறுக்கிடுறோம் நம்ம. அப்புறமா என்ன ஆகுது? அந்த சட்டை பழசாப்படுது, அது தூக்கி போட்டுடுறோம். அதே மாதிரி ஆத்மாவானது, அது ஆத்மாவுக்கு சட்டை வந்து இந்த உடல், அந்த சட்டையில இருக்கிற வரைக்கும் அது பழசாப்பனதும் அதை விட்டுட்டு வேற ஒரு உடலை தேடிட்டு போய். ஓகே, கம்பேரிசன். சட்டையை எப்படி கட்டி போடுறோமோ அது மாதிரி ஆத்மாவும் இந்த உடலை கட்டி போட்டுட்டு வேற உடலுக்கு போயிடுது அப்படிங்கிறது தெரிஞ்சு. இதுதான் இந்த பாயிண்ட், இந்த சாப்டர்ல முக்கியமான பாயிண்ட். ஆத்மானா என்ன? ஆத்மாங்கிறது அழிவில்லாதது. அது ஒவ்வொருடைய தலைமுடி இருக்கு இல்லையா? தலைமுடியில நுனி இருக்குல்ல, அதுல 1/10 ஆஃப் த டிப் ஆஃப் த ஹேர். அவ்வளவுதான் தலைமுடியோட நுனி. அதுல 1/10,000 அதுதான் அவனோட அளவு. இத்தோண்டு இருக்கு. அது யாராலையும் அழிக்க முடியாது. இதால தண்ணியால நினைக்க முடியாது, இதால நெருப்பால எரிக்க முடியாது, காற்றால அதை வறட்சியாக்கப்பட முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது ஆத்மா. ஓகே, பழைய உபயோகமற்ற உடல் நீக்கி புதிய உள்ளே ஆத்மா இருக்கிறது. அது இந்த இதுல இந்த 2.22 ஸ்லோகால அது மாதிரி வரும். கடமைகள் நடுவில் நமக்கு ஒரு நாள்ல சிறிது நேரமாவது பக்திக்காக செலவிட வேண்டும். அதுவே சந்தோஷமாக வாழ்வதற்கு வழி. காத்தால எழுந்து ஒரு 10 நிமிஷம்
சாண்டிங் பண்ணுங்க. மதியான நேரத்துல ஒரு 10 நிமிஷம். ஆஃபீஸ்ல வேலை பார்க்குறீங்களா, அங்க உங்களுக்கு லஞ்ச் டைம் கொடுப்பா இல்லையா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம். அப்படியே பண்ணேன்னாக்க ஒரு நாளைக்கு நீங்க 14 ரவுண்டு ஈஸியா வந்துடலாம். முதல்ல ஒரு ரவுண்டு வரத்துக்கு போடுங்க. இன்னைக்கு செகண்ட் ரவுண்ட் வந்திருக்கணும். எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணுங்க செகண்ட் ரவுண்டுக்கு இன்னைக்கு. ஓகேயா? இது நான் ஏன் இந்த சாண்டிங்கை பத்தி ரொம்ப இன்சிஸ்ட் பண்றேன்னா, அதுதான் நமக்கு கம்ப்ளீட்டா மாறுதல்களை நம்மள கொண்டு போய் பகவத்கீதை படிக்கிறதோட கூடவே அதையும் பண்ணேன்னா உங்களுக்கு மாற்றங்கள் நிறைய நேர்றதுக்கு நமக்கே தெரியும் நம்மளுக்கு என்னென்ன மாற்றங்கள் நடக்கிறதுன்ட்டு. சரியா? ரசகுல்லா, பாயசம், சக்கரை பொங்கல் இதெல்லாம் நம்ம பண்ணி சாப்பிடணும். சாப்பிட்றச்சு என்ன ஆகுது, அதை இன்பம் அடையணும். சந்தோஷமா இருக்கு. ஆஹா, ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுறோம். இது பௌதிக இன்பம். எத்தனை நேரம் இருக்கும்? அன்னைக்கு ஃபுல் டே அதை பத்தி பேசிட்டு இருப்போம், சாப்பிட்டுடுவோம். இது தற்காலிகமானது. அதே மாதிரி பகவானின் பக்தி சேவையில நம்ம ஈடுபடுத்தி கொண்டோம்னாக்க அது என்னது, நிரந்தர சந்தோஷத்தை அது தரும். ஓகே? மதுசூதன் அப்படின்னு இந்த இதுல சாப்டர்ல முதல் ஸ்லோகத்திலேயே வரும். அப்படின்னா மது என்னும் அரக்கனை அவர் கொன்றவர் என்று பொருள். மது என்ற அரக்கனை கொன்றதுனா மாதிரி எனக்கு மனசுக்குள்ள இருக்கிற வேண்டாத இதெல்லாத்தையும் இந்த அரக்கன்கள்லாம், அதாவது நான் போர் புரிய மாட்டேன் அப்படி இப்படி எல்லாம் நினைச்சுக்க, அதெல்லாம் நீ கொண்டுட்டு என்னோட சந்தேகங்கள் எல்லாம் தீக்கி விடு அப்படின்னு கிருஷ்ணர் பகவானே அர்ஜுனன் கேட்கிறான். நீரில் மூழ்கும் மனிதன் தன் ஆடையை காப்பாற்றுறது அர்த்தமிடுது. ஒரு பையன் யாராவது தண்ணியில மூழ்கிட்டு இருக்கான். அவன் போட்டிருக்கிற ட்ரெஸ் நேற்றுக்கு தான் வாங்கி கொடுத்தேன்ப்பா, அது 2000 rupees, அதை போட்டு தண்ணியில போயிட்டு இருக்கான் அப்படின்னு அவன் போய் அவன் துணியை அவுத்துன்னு வருதுங்கிறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். அவனுடைய ஆத்மா போராடிறதுக்கு உசுருக்கு அந்த இடத்துல அதை உடம்பு விட்டுட்டு பிரியறதுக்கு புதுங்கிறது. அதை விட்டுட்டு அவன் போட்டுக்க சட்டைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது எவ்வளவு முட்டாள்தனமோ, அது மாதிரி பகவானை நம்ம நினைக்காம இருந்தாக்க அவ்வளவு முட்டாள்தனம். யார் பகவான் என்று அழைக்கப்படுகிறார்? செல்வம், புகழ், அறிவு, பலம், அழகு, அறிவு மற்றும் தியாகம் இவற்றை முழுமையாக உடைய பரமபுருஷ பகவான். அவர் தான் பரமபுருஷரே பகவான். பகவானுக்கு என்னென்ன இருக்கணும்? செல்வம், புகழ், பலம், அழகு, அறிவு மற்றும் தியாகம். இந்த 6ம் நிறைஞ்சு இருக்கிறது பேர் தான் பகவான். அந்த பகவான்கிற வார்த்தை யாருக்கு பொருத்தம்? கிருஷ்ண பகவானுக்கு. இந்த 6 ஐஸ்வர்யங்களும் அவர்கிட்ட பூரணமாக இருக்கிறது. ஓகே? அவரிடம் மட்டும்தான் முழுமையான ஐஸ்வர்யங்கள் இருக்கின்றன. ஸோ இந்த சாப்டர்ல இப்ப என்ன பார்க்க போறோம்? அர்ஜுனன் போன சாப்டர்ல அர்ஜுனனின் சந்தேகங்களுக்கு கிருஷ்ணனின் தீர்வு. போன சாப்டர்ல இரக்கம். அதனால இதெல்லாம் போர் பண்ண மாட்டேன்னு இந்த 5 பாயிண்ட்டுக்காக தானே அவன் மாட்டேன்றான். அதுக்கு கிருஷ்ணர் என்ன சொல்றார்? இறக்கப்படாதே, அவன் செத்து போயிடுவான்னு நீ இறக்கப்படாது. நாம் உடல் அல்ல, ஆத்மாங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. நாம் உடல் அல்ல அப்படின்னு அவருக்கு கிருஷ்ண பகவான் சொல்லி தர்றார். இந்த உடல் தான் அழிஞ்சு போகுமே வெளியே, ஆத்மா அழியாது அப்படிங்கிறதால நீ கவலைப்படாத அப்படின்னு இறக்கத்துக்கு பதில் சொல்றார். இன்பம் இன்மை. இன்பம் ஏன் இல்லைங்கிற நீ இந்த போர்ல நீ ஜெயிச்சுட்டேன்னா ஜெயிச்சுட்டேன்னா இங்க உலகத்தை நீ ஆளப்போற ராஜாவா இருந்து. ஒருவேளை நீ தோத்து போயிட்ட அப்படின்னா நீ தான் என் ஃப்ரெண்டு, என்னோட இதுவாகவும் இருக்க, என்னோட பக்தனாகவும் இருக்கிற. அதனால நீ என்கிட்ட தான் வருவே. எல்லாருமே நீங்க எல்லாம் பாண்டவர்கள்லாம் என்கிட்ட வருவே. உங்களுக்கு சொர்க்கம் என்கிட்ட வர்றதுக்கு, கோலோக விருந்தான்னு வர்றதுக்கு இது இருக்கு. எந்த வாய்ப்பு எது கிடைக்கிறதோ, ஜெயிச்சாக்க நீ ராஜ்யத்தை ஆளப்போற, தோத்து போனேன்னா கோலோக விருந்தாவன் என் கூட இருக்க போற. அதனால ஏன் இன்பம் இல்லைன்னு சொல்றேன்? 2மே இன்பம் தானே உனக்கு தரப்போறது. பாவ விளைவுகளால் ஏற்படும் அச்சம். இதனால இது பண்றதுனால பாவம் தானே, அது பயம் இருக்கு. பக்தி சேவையில் பாவ விளைவு இல்லை. எப்போ டிவோஷனல் சர்வீஸ் பண்றியோ அப்போ பாவ விளைவுகள் இல்லை. குடும்ப பராமரியம். எல்லாரும் செத்து போயிட்டானாக்க பாக்கி கொஞ்சம் பேர் தானே இருப்பா. அவள்லாம் அதர்மத்தில் ஈடுபடுவான்னு நம்ம நினைச்சிருந்துக்கோ இல்லையா? அதெல்லாம் நீ கவலைப்படாது. வர்ண சங்கரத்தை தடுக்க முன்மாதிரியாக நீ இருக்க வேண்டும். அதாவது அவன் சத்திரியன். சத்திரியனுக்கு போர் புரியறது உன்னோட தொழில். அதுக்கு நீ முன்மாதிரியா இருக்கு. நீ மாட்டேன்னு பின்வாங்கக்கூடியது தப்பு. அது உன்னுடைய குடும்ப நீ பண்றதுக்கு உன்னோட தொழிலுக்கு நீ கொடுக்குற அவமரியாதை. அதனால நீ பண்ண வேண்டியது, ஃபைட் பண்ண வேண்டியது உன்னோடது அப்படிங்கிற தீர்மானமின்மை. நீ இதுவா அதுவான்னு நீ இதுங்கல்ல, உறுதியான தீர்மானம். நீ தீர்மானம் இல்லைன்னு நீ நினைச்சுக்காத.
உனக்கு தீர்மானம் பண்ண முடியும். எப்படி பகவானுக்கு நீ மனசுக்குள்ள தீர்மானம் பண்ணி நான் ஃபைட் பண்ண போறேன், அதுக்கு வர ரிசல்ட்டை பகவானுக்கு அர்ப்பணம் செஞ்சுட்டு நீ ஆரம்பி, பகவானுக்கு தொண்டு செய். ஓகே, அப்படின்னு இந்த 5 கேள்விக்கும் பதில் இந்த சாப்டர்ல வருது. 5 ரீசன் என்னென்ன? இரக்கம், இன்பமின்மை, பாவம், குடும்ப பராமரியம், தீர்மானமின்மை. இங்கிலீஷ்ல சொல்லணும்னா கம்பேஷன், நோ என்ஜாய்மெண்ட், சின், ஃபேமிலி ட்ரெடிஷன் அண்ட் இன்டெசிஷன். ஓகே, இதெல்லாம் எந்தெந்த ஸ்லோகத்தில் இருக்குன்னு இதெல்லாம் படித்தோம் போன சாப்டர்ல. 1.28, 31, 36, 45. இப்போ இது இன்டெசிஷன்ங்கிறது 2.6ல வந்து நிகழ்வு. ஓகே, முந்தைய அத்தியாயத்தில் சஞ்சயன் அர்ஜுனன் போரிட விரும்பவில்லை என்று கூறி முடித்தார். இந்த பாண்டவர்கள் ராஜ்யத்தை துறந்து விடுவார்கள் என்று எண்ணி திருதராஷ்டிரர் மகிழ்ந்தார். இந்த அத்தியாயத்தில் தனது மகன்கள் ராஜ்யத்தை இழக்கக்கூடாது என்று நம்பிக்கையுடன் இருந்த திருதராஷ்டிரை பார்த்த கிருஷ்ணர் அர்ஜுனனை போரிட எவ்வாறு தூண்டுகிறார் என்பதை விவரிக்க தொடங்கினார். சஞ்சயன் வந்து என்ன பண்றான், திருதராஷ்டிரருக்கு என்னென்ன நடக்கிறதுங்கிறத எல்லாத்தையும் சொல்லிகிட்டே இருக்கான் இல்லையா. இந்த சாப்டர்ல என்ன சொல்றா, அவ வந்து எப்படியெல்லாம் நீ போர் பண்றதுக்கு வழி உண்டோ அத்தனையும் கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு சொல்லி கொடுத்துருக்கார். ஸோ இந்த சாப்டர்ல குழம்பி அர்ஜுனன் கிருஷ்ணரிடம் சரணடைதல், நீ உடல் அல்ல ஆத்மாங்கிறது தெரிஞ்சுக்கோ, நீ போர் புரிய வேண்டும், புத்தி யோகம் என்ற பக்தி யோகம், யார் மகிழ்ச்சியுடன் இருக்க முடியும், இதெல்லாம் 72 ஸ்லோகம் இந்த இதுக்குள்ள வந்து எல்லாம் வந்துடும். எல்லாம் மியூட் பண்ணிக்கோங்கம்மா, சவுண்ட் வருமா. ஓகே, ஸோ இது மாதிரி இந்த சாப்டரை இப்படி பிரிச்சு 72 ஸ்லோகமும் எப்படி இதுங்கிறதுங்கிறத நம்ம சொல்லியிருப்போம். எஸ்மா 2.7 படி. எஸ் மாதாஜி. ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமः. அத द्वितीयोऽध्यायः साङ्ख्ययोगः. कार्पण्यदोषोपहत स्वभावः पृच्छामि त्वां धर्म सम्मूढचेताः. यच्छ्रेयसा निश्चितं ब्रूहि तन्मे शिष्यस्तेकं शाधि मां त्वां प्रपन्नम्. இந்த சாப்டர்ல இந்த ஸ்லோகம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்லோகம். இப்போது நான் என் கடமையை பற்றி குழப்பமடைந்து கருமித்தனமான பலவீனத்தால் என் இயல்புகளை எல்லாம் இழந்து விட்டேன். இந்த நிலையில் எனக்கு நல்லது எது நல்லது என்று நிச்சயமாக கூறும்படி உண்மை கேட்டுக்கொள்கிறேன். இப்போது உம்மிடம் சரணடைந்த சீடன் நான், அதில் கூர்ந்து எனக்கு அறிவுரை கூறுவீராக. உங்ககிட்ட சரணடைஞ்சுட்டேன், நானே ஒரு எந்த இன்டெசிஷன், எனக்கு தீர்மானமின்மை, எதுல இப்படி போகலாமா அப்படி போகலாமா என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, நான் ரொம்ப குழம்பி இருக்கேன், எனக்கு நீ வந்து உங்ககிட்ட நான் சரண்டர் ஆயிட்டேன், நீ எனக்கு அருள் கூர்ந்து அறிவுரை கூறுவாயாக. நமது விருப்பம் இல்லாமலேயே வாழ்வில் பல குழப்பங்கள் வருகின்றன, அவற்றிலிருந்து விடுபட்ட, இதாவது இந்த அர்ஜுனனர் சொல்றச்சே நம்ம கூட கூட நமக்கும் அப்ளை பண்ணி அதெல்லாம் பண்ணிக்கணும். அதுதான் இந்த பகவத்கீதையில் இருக்கிற மகிமை. ஓகேயா, விருப்பம் இல்லாமல் வாழ்வில் பல குழப்பங்கள் வருகின்றன, அவற்றிலிருந்து விடுபட வேண்டும் என்றால், நாம விடுபடணும்னா நமக்கு அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவை அணுகுமாறு எல்லா வேத இலக்கியங்களும் நமக்கு அறிவுறுத்துகின்றன. நமக்குன்னு ஒரு ஆன்மீக குருவை வச்சிருந்தோம்னா நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் அவர்கிட்ட சொல்லி அதுக்கு என்ன இது பண்ணலாங்கிறத அவர்கிட்ட கத்துக்கணும். ஓகே, அப்படின்னு வேத இலக்கியங்கள்லாம் சொல்லியிருக்கு. இத்தகைய குழப்பங்கள் எப்படின்னாக்க காட்டு தீயை போன்று யாராலும் பற்ற வைக்கப்படாமல் கொழுந்து விட்டு எரிகின்றன. காட்டுல எப்படி தீ வந்து யாராவது சொல்லிட்டு அதுல போய் ஃபயர் போடுறதுக்கு பண்றாளா, அதுவே ஆட்டோமேட்டிக்கா எழுந்து கொழுந்து விட்டு எரியும். அது மாதிரிதான் நமக்கும் குழப்பங்கள்லாம் அது மாதிரிதான் எரியுது. அந்த குழப்பங்களை தீர்ப்பதற்கு சீட பரம்பரையில் வரும் ஆன்மீக குருவை அணுக வேண்டும். இதுதான் இந்த ஸ்லோகத்தின் பொருளாகும். அர்ஜுனனால் போர் புரிய வேண்டும் என்ற கடமையை செயலாற்ற முடியாத போது அவனுடைய ஆன்மீக குருவான கிருஷ்ணரிடம் ஒரு தீர்வை கொடுக்குமாறு வேண்டுகிறான். கிருஷ்ணரிடம் சிறந்த சீடனாக அர்ப்பணிக்கிறான். அர்ஜுனன் பகவத்கீதையின் விஞ்ஞானத்திற்கு மூல ஆன்மீக குரு கிருஷ்ணரே. முதல் மாணவன் அர்ஜுனன்
கிருஷ்ணரின் அனைத்திற்கும் அகத்திற்கும் புறத்திற்கும் பேதம் இல்லை. ஓகேயா? இதுல இருந்து அர்ஜுனன் சரண்டர் அடைகிற மாதிரி நம்மளும் கிருஷ்ணர்கிட்ட சரண்டர் எழுதி நமக்கு எத்தனையோ போராட்டங்கள் இருக்கு வாழ்க்கையில, எல்லாத்துக்கும் அவர்கிட்ட வந்து கேட்டாக்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவார். அதுக்கு என்ன பண்ணணும்னு நம்ம முதல்ல சாண்டிங் பண்ணதான் கிருஷ்ணரை ஃப்ரெண்ட் ஆக்கினா எல்லாமே நடக்கும் நமக்கு அப்புறமா. ஓகே, சரண்டர் ஆயிடணும் கம்ப்ளீட்டா. The living entity is 1/10,000 part of the tip of a hair. தலை முடி இருக்கு இல்லையா, அதுல நுனியில எடுத்து பார்த்தேன்னா, நுனிங்கிறது எப்படி துணுண்டு இருக்கும் இல்லையா, அதையும் கொண்டு போய் மைக்ரோஸ்கோப்ல நீங்க வச்சு பார்த்தேன்னாக்க 1/10,000 டிப் ஆஃப் த ஹேர் தான் அதனோட சைஸ். அது எங்கேயா பார்க்க முடியுமா? அதுவும் இந்த ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்க்கணும், இல்லைன்னா காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்ல பார்த்தா தான் அது எவ்வளவு சின்னதுங்கிறது நமக்கு தெரியும். அவ்வளவு சின்னது அது இல்லையா? அந்த அளவு தான் நமக்கு எதுக்கு ஆத்மா, அதான் சைஸ் ஆஃப் த ஆத்மா. ஓகே, இது வந்து கஜேந்திர மோட்சம். உங்களுக்கு இந்த கதை தெரிஞ்சிருக்கும். அது ஆபத்துல முதல்ல காலை பிடிக்கிறது. அப்ப கஜேந்திரன் அந்த யானை என்ன பண்றது, இது கதை நான் அப்புறமா சொல்றேன் கொஞ்சம் போற உங்களுக்கு. அது வந்து அங்க இருக்கிற அந்த தண்ணியில இருக்கிற அந்த நீர்ல இருக்கிற தண்ணியில அது ஆத்துல வாட்டர், அதுல இருக்கிற ஒரு பூவை லோட்டஸ் எடுத்து பகவானை கூப்பிட்டு கிருஷ்ணர் வந்து உடனே கிருஷ்ணர் வந்து அதை காப்பாத்துற முதலியோட பிடியிலேருந்து. அப்போ கஜேந்திரன் பாடின ஸ்துதி தான் கஜேந்திர ஸ்துதின்னு இருக்கு. நம்ம அந்த கதையில அப்புறமா சொல்லலாம். இந்த பிக்சர் என்னன்னா, பிரம்மாவை நம்மளெல்லாம் யார் படைச்சா? உலகத்துல படைப்பாளிங்கிறது யாருன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம்? பிரம்மான்னு சொல்லிட்டு இருக்கோம். பிரம்மாவை படைச்சவர் யாரு? கிருஷ்ண பகவான். ஸோ மொத்த படைப்பாளிங்கிறதுக்கு டாப் யாருன்னு கேட்டா கிருஷ்ணர் தான். கிருஷ்ணர் தான் பிரம்மாவை படைச்சிட்டு பிரம்மா எல்லாரையும் படைச்சிருக்காரு. ஓகே, பாக்கி அத்தனையும் பிரம்மா தான். கிருஷ்ணர் முதல்ல இல்லைன்னா எப்படி எங்கேருந்து வந்தார் பிரம்மா? கடவுள் தான். கடவுள் வந்து முதல்ல பிரம்மாவை படைச்சு பிரம்மாவை அந்த தான் பண்ண வேண்டிய இதெல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுத்துட்டாரு. ஸோ பிரம்மா தான் எல்லாத்தையும் படைக்கிறார். ஓகே, அதுக்கு தான் அந்த பிக்சர் உங்களுக்கு காமிச்சிருக்கு. இது வந்து பிரகலாத் கதை. இதுவும் பின்னாடி சொல்றேன். அவர் எப்படி நரசிம்ம அவதாரம் எடுத்துன்னு வந்து எப்படி வந்து பிரகலாதனை காப்பாத்துறார் அப்படிங்கிற அந்த கதை இருக்கு. அப்புறம் இது ஹனுமான்ஜி, ராமர் எப்படி ஹனுமானுக்கு தாசனா இருக்கார் அப்படிங்கிறது. சரி, நல்லாசிரியராக ஆக பகவான் கிருஷ்ணன் நமக்கு எப்படி வழிகாட்டுகிறார்? ஒரு டீச்சர்னா எப்படி இருக்கணும், அந்த மாதிரி இவர் கிருஷ்ண பகவான் இருக்கார். உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா கிருஷ்ணன் எப்படி இருக்காருன்ட்டு? ஒரு டீச்சர்னா எப்படி இருக்கும்? கிருஷ்ணர் வேண்டாம், நீங்க ஜெனரல் நாலேஜ்ல நமக்கு தெரிஞ்சதுலன்னு சொல்லுங்க. கிருஷ்ணர் எப்படி இருக்கார்? கிருஷ்ணர்ல டீச்சரா இருக்குன்னா என்னென்ன இருக்கணும் அவளுக்குலாம்? ஒரு நல்ல ஆசிரியரா இருக்கணும்னா அவளுக்கு முதல்ல பொறுமை இருக்கணும். அவள் வந்து ஸ்டூடெண்ட் சொல்றதெல்லாம் கேட்டுக்கணும். அப்புறம் அவளுக்கு எது கரெக்டுங்கிறதையும் சொல்லிக் கொடுக்கணும், எது தப்புங்கிறதையும் சொல்லிக் கொடுக்கணும். எது வேணுமோ நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு அவளுக்கு பூரண சுதந்திரம் கொடுக்கணும். அதுதான் ஒரு டீச்சருக்கு உண்டான அடையாளங்கள் இல்லையா? அது இந்த இடத்துல கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு ஒரு ஆசிரியரா இருக்கார். அவர் என்ன ஆசிரியரா இருக்காரு பார்க்கலாம். அவர் வந்து ஒரு சிறந்த அர்ஜுனன் தயாராகி முதல் அத்தியாயத்துல சரணடைந்த போது கீதை என்னும் ஞானம் கூறப்பட்டது. புன்முறுவல், அர்ஜுனனிடம் கோபமின்மை, அர்ஜுன்கிட்ட கோச்சிக்கிறது இல்லை, நிதானத்துடன் தொடர்ச்சியாக எல்லாத்தையும் முதல் சாப்டர் ஃபுல்லுத்தையும் அவர் கேட்டார். உடனடியாக எல்லா வினாக்களுக்கும் சுருக்கமாக பதிலளிக்கிறார். முதல் சாப்டர்ல அத்தனை கேள்வியும் அவர் அமைதியா கேட்டுட்டே இருந்துட்டு இந்த செகண்ட் சாப்டர்ல எல்லா வினாக்களுக்கும் அவன் கேட்ட 5 கேள்வி கேட்கிறார் இல்லையா, 5த்துக்கும் வினாக்களுக்கும் சுருக்கமாக பதிலளிக்கிறார். அர்ஜுனனை உற்சாகப்படுத்துகிறார். அந்த மாதிரி ஒரு டீச்சர்னா என்ன பண்ணணும்? என்கரேஜ் பண்ணணும். நீங்க பண்ணுங்க, பண்ண முடியும் முடியும்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணணும். அதான் இந்த ஒரு டீச்சருடைய இது. அர்ஜுனனின் முடிவு செய்ய சந்தர்ப்பம் அளிக்கிறார். நீயே முடிவு பண்ணிக்கோ, இதான் நல்லது, இது கெட்டது, நீ உனக்கு பூரண சுதந்திரம். அவர் சுய விருப்பப்படி வற்புறுத்தல் இன்றி உனக்கு எது ரைட்டுன்னு தோணுதோ அதை நீ பண்ணிக்கோ. ஓகே, எஸ் 2.10 படிங்க. எஸ் மாதாஜி. उवाच ऋषिकेशः प्रहसन्न इव भारत सेनयोरुपयोर्मध्ये वीक्षितन्दम् इदं वसः.
எப்போதுமே அவர் வந்து கண்டிக்காமல் எப்போதும் புன்முறுவல் செய்வார். அதுதான் சிறந்த ஆசிரியருக்கு முதல் பாயிண்ட். எப்படி இருக்கணும்? புன்முறுவல், ஸ்மைலிங் ஃபேஸ்ல நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்கணும். மரதகுல தோன்றலே அச்சமயத்தில் இருதரப்பு சேனைகளுக்கு மத்தியில் துயரத்தால் பாதிக்கப்பட்டிருந்த அர்ஜுனனிடம் கிருஷ்ணர் புன்சரிப்புடன் பின்வருமாறு கூறினார். ஓகே, இந்த 2.10 ஸ்லோகத்துல இருந்து உங்களுக்கு ஒவ்வொருத்துக்கும் ஆன்சர் கிடைக்கும். அவன் புன்முறுவல் முதல் சிரிச்சு டீச்சரா இருக்கிறவர் சிரிச்சுட்டு கேட்கிறார். ஓகே, எஸ்மா 2.11 படிக்கும். Yes, Mataji. Shri Bhagavan Vacha Ashosyannmashosastam Prajnavadam cha bhashase Katasun Akatashuncha Nanashosanti Panditaha. இது வந்து ரெண்டாவது ஆசிரியருக்கு ரெண்டாவது பாயிண்ட். நிதானத்துடன் தொடர்ச்சியா கேட்டினார் இல்லையா முதல் சாப்டர்ல. அது புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், அறிவாளியை போல் பேசும் அதே சமயத்தில் கவலைப்பட வேண்டாதவற்றிற்காக நீ கவலைப்படுகிறாய். அறிஞர் வாழ்பவர்களுக்காகவோ மாண்டவர்களுக்காகவோ வருந்தவில்லை. யாரு உயிரோடு இருக்காளோ, யார் சித்து போனாலோ அவளையெல்லாம் பத்தி கவலைப்படாம இருக்கிறவ தான் அறிஞர்கள்னு. அதாவது நமக்கு இப்போ ஆன்மீகத்துல நம்ம முன்னேற்றம் அடைய நமக்கும் அது புரியும். நாம் உடல் அல்ல ஆத்மாங்கிறது புரியும். ஓகே, இப்ப இந்த இடத்துல என்ன சொல்ற, நீ எல்லாம் ரொம்ப இன்டெலிஜென்டா தான் எல்லாம் பேசுங்க, நீ வேண்டாததுக்கெல்லாம் கவலைப்பட்டு இருக்க, அவசியம் இல்லாததுக்கெல்லாம். ஆனா செத்து போறவாளை பத்தி நீ எதுக்கு கவலைப்படுற? செத்து போனவர்களை பத்தி கவலைப்படுறதுக்கு வாழறவாளுக்கு உயிரோடு இருக்கிறவா யார் இருக்க போறாங்கிறத பத்தி நீ எதுக்கு கவலைப்படுற? நீ பௌதிகத்தை எல்லாம் திறந்துட்டு எல்லாம் பண்ணாதான் நீ பகவானை அடைய முடியும். அதனால நீ அது உனக்கு அதை பத்தி இல்லை, நீ இப்ப ஃபைட் பண்ண வேண்டியது உன்னோட இது அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட நிதானத்துடன் தொடர்ச்சியாக அவனுக்கு சொல்றதெல்லாம் கேட்க, நீ எதுக்காக கவலைப்பட்டு இருக்க அப்படிங்க. பகவான் கிருஷ்ணர் பேசும்போதெல்லாம் பகவத்கீதை கூறுகிறது, ஸ்ரீ பகவான் உவாச்ச, ஏன் கிருஷ்ண உவாச்சா என்று இல்லை. இது யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கு யாராவது கண்டிப்பா சொல்லுவேன், உங்களால முடியும். எஸ், ட்ரை பண்ணுங்க. மாதாஜி, பிரபுஜி, யாராவது ட்ரை பண்ணுங்க. யாரெல்லாம் இருக்கா? எஸ், சுப்பிரமணியம் பிரபுஜி, பாபு மாதாஜி, பரத் பிரபுஜி, அமுதா மாதாஜி, ட்ரை பண்ணுங்க. ஏதாவது ஒன்று சொல்லுங்க. ஏன் கிருஷ்ணர்னு சொல்லாத பகவான் வாச்சேன்னு சொல்ற. இப்ப சொன்னேன் நான், பகவான்னா யாரு, அவளுக்கு என்னென்ன ஐஸ்வர்யங்கள்லாம் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். செல்வம், அறிவு, அழகு, அந்த மாதிரி 6 ஐஸ்வர்யங்களும் சேர்ந்ததே பகவான். ஆமா, அதனாலதான் பகவான். இப்ப கிருஷ்ணர் வந்து கிருஷ்ணர்னு சொன்னேன்னாக்க அவருக்கு அப்படி அவசியம் இல்லை. பகவான் இந்த 6 ஐஸ்வர்யங்களையும் உடையவர் தான் அவர் கிருஷ்ண பகவான். ஏன் அதனால கிருஷ்ணர்னு பேர் சொன்னாக்க எல்லாரும் நிறைய பேர் கிருஷ்ணர் தான், அடுத்தது ராமர், அப்படி வரிசையா நிறைய பேர் வந்துட்டே இருக்கும் இல்லையா. ஆனா கிருஷ்ணர்கிட்ட மட்டும்தான் இந்த 6 ஐஸ்வர்யங்களும் முழுமையாக இருக்கின்றன. என்னென்ன? செல்வம், புகழ், பலம், அழகு, அறிவு மற்றும் தியாகம். ஓகே, செல்வம், புகழ், பலம், அழகு, அறிவு மற்றும் தியாகம். இதை எழுதி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதனால்தான் அவருக்கு வந்து பகவான் வாச்சனாக்க பகவான் இந்த 6 ஐஸ்வர்யங்களும் முழுமையாக உடையவர். அதனால கிருஷ்ண உவாச்சன்னு சொல்ல வேண்டாம். வேணா பகவான் கிருஷ்ணன் சொன்ன போதும். பகவான் வேற யாருக்கும் இந்த 6 ஐஸ்வர்யங்களும் முழுமையா இல்லை. ஓகே, ஸோ இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா இப்ப என்ன தெரியுது? இந்த பிக்சர்ல ஒரு தண்ணீர் தேக்கம், நீர் தேக்கம் தெரியுது, பக்கத்துல கொஞ்சம் போற மலை தெரியுது, வானம் தெரியுது இல்லையா. இந்த நிலைமையில தான் நம்ம எல்லாம் இருக்கோம். இப்ப என்ன தெரியுது? ஒரு மரம் தெரியுது. மரம் தெரியுதா? நம்ம இப்படி போறோம், ஒரு இடத்துல இப்படி நடந்து காத்தால இந்த மார்னிங் வாக் போயிட்டு இருக்கோம். அப்போ போயிட்டு இருக்கிறச்சே போய் காரை நிறுத்திட்டு நடக்கலான்ட்டு அந்த பீச் இது கரையோரமா நடந்துட்டு இருக்கோம். அங்க நடக்கிறச்சே பார்த்தா தண்ணி இருக்கு, மழை தெரியுது, ஆகாயம் ஸ்கை தெரியுது. அங்க அப்புறமா இன்னும் கொஞ்சம் கிட்டக்க நடந்து வரேன், அந்த நீர் தேக்கத்து பக்கமாவே வரேன். அப்படி வரும்போது பார்த்தா இந்த மரம் தெரியுது. மரம் தெரியுதே அப்படின்னு. சரி, அந்த மரத்துக்கிட்ட இன்னும் நல்லா நெருக்கமா அந்த மரத்து பக்கத்துல போறேன். அப்போ போனா அந்த மரத்துல என்ன தெரியுது? ஒரு கிளையில ஒரு கிளி உட்காந்துருக்குது தெரியுது. அது இன்னும் கொஞ்சம் கிட்டக்க போனேன்னா அந்த கிளியோட மூக்கு சேப்பா தெரியுது, கண்ணு தெரியுது, அதனோட ரெக்கம் தெரியுது, அங்க இருக்கிற இலைகள் எல்லாமே தெரியுது இல்லையா. இந்த மாதிரி நம்ம வந்து இப்ப எந்த நிலைமையில இருக்கோம்? நம்ம முதல்ல இருக்கிறோமே
நீர்நிலைகள்லாம் இருக்கும், அந்த நிலைமையில இருக்கும். நம்ம அதனால பகவான்கிட்டக்கு சாண்டிங் பண்ணிட்டு கிட்டக்க நெருங்கி வந்து முதல்ல மரத்தை பார்க்கணும். மரத்தை பார்த்து அவரை நண்பனாக்கினதுக்கு அப்புறமா நம்ம என்ன ஆகும், நண்பனாகினாக்க நம்ம ஆட்டோமேட்டிக்காக சரண்டர் ஆகிடுவோம் பகவான்கிட்ட சாண்டிங். அவர் நமக்கு மேலே எப்படி இம்ப்ரூவ் ஆகிட்டு நம்ம ஆன்மீகத்தில் முன்னேறணுங்கிறதுக்கு வழி காமிச்சு, இந்த கிளிக்கு மூக்கு தெரியுது, கிளியோட கண்ணு தெரியுதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நிலைமைக்கு நம்ம ஆட்டோமேட்டிக்காக வருவோம். முதல்ல 16 ரவுண்டு வரைக்கும் சாண்ட் பண்ணி மரம் தெரியுற வரைக்கும் நம்ம போகணும். ஓகேயா? அதுக்காக தான் அந்த எக்ஸாம்பிள் கொடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒன்று, 2. ஓகே. பூரண உண்மையின் 3 அம்சங்களை புரிந்து கொள்வது. பிரம்மன், பரமாத்மா, பகவான். இது 3 தான். பிரம்மன், பரமாத்மா, பகவான். இது இப்போ இந்த 6 ஐஸ்வர்யங்கள் படித்தோம் இல்லையா, அதுதான் வந்து இந்த இடத்துல 6 ஐஸ்வர்யங்கள் போட்டிருக்கு. 1வது ஆல் ரிச்சஸ், 2வது ஆல் ஸ்ட்ரென்த், ஆல் ஃபேம், ஆல் ரினன்சியேஷன், ஆல் நாலேஜ், ஆல் பியூட்டி, ஆல் நாலேஜ், அப்புறம் தான் ஆல் ரினன்சியேஷன் வரும். 6 வரிசை ஆர்டர்ல தெரிஞ்சுச்சுங்க. எஸ்மா 2.13 படிங்க. எஸ் மாதாஜி. தேஹினோ அஸ்மின் யதா தேஹே கௌமாரம் யௌவனம் ஜரா ததா தேகாந்தர ப்ராப்திர் தீரஸ்தத்ர ந முஹ்யதி. தேகத்தை உடையவனின் உடல் சிறுவயது, இளமை, முதுமை என்று கடந்து செல்வது போல ஆத்மா மரணத்தின் போது வேறு உடலுக்கு மாற்றம் பெறுகிறது. நிதான முக்தியுடையவர் இது போன்ற மாற்றத்தால் திகைப்பது இல்லை. நம்ம பிறக்கிறோம் இல்லையா, பிறந்த உடனே நமக்கு என்ன, நம்ம இதயத்துல ஆத்மாவும் இருக்கு, பரமாத்மாவும் இருக்கு. குழந்தையா இருப்போம், குழந்தை அம்மாட்ட பால் குடிச்சுருப்போம், அப்புறமா வந்து கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிப்போம், அப்புறம் பெருசாகவும் ஸ்கூலுக்கு போவோம், காலேஜ் போவோம், சரி வாலிபனாகவும், அப்புறம் வேலைக்கு போவோம், அப்புறம் அம்மா அப்பா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருவா. அது பண்ணின உடனே அப்புறமா நமக்கு கல்யாணம் ஆகி நமக்கு குழந்தை பிறக்கும், அப்புறம் தாத்தா பாட்டியாகவும், அப்புறம் அந்த குழந்தை கல்யாணம் பண்ணுவோம், தாத்தா பாட்டியாகவும், இப்படி போயிட்டு கடைசியில் என்ன ஆகும், ஒரு நாளைக்கு நமக்கு டெத்து, மரணம்ங்கிறது வரும். அந்த மரண சமயத்துல இத்தனை மாற்றங்கள் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு வாட்டி இது பௌதீகமா இருக்கிற மாற்றங்கள், இதெல்லாம் மாற்றங்கள் நிகழும். ஆனா நம்ம சின்ன வயசுல நம்ம பிறக்கிறச்சே நமக்கு ஆத்மான்னு ஒண்ணு இருந்தது இல்லையா, அதே ஆத்மா தான் வயசானாலும் அதே ஆத்மா தான் இருக்கும், அது என்றுமே மாறாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இது சாப்டர், இந்த ஸ்லோகம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்லோகம். ஆத்மாவானது நாம் பிறந்தது முதல் நம்முடைய உடலில் இளமை முதுமை வரை நம் உடலுடன் இருக்கிறது. நாம் இறந்தவுடன் இந்த ஆத்மாவானது இன்னொரு உடலுக்குள் சென்று விடுகிறது. நன்கு அறிந்த இந்த ஆத்மாவானது இந்த மாற்றத்தை கண்டு கலங்குவது இல்லை. ஆத்மா வேறு உடலுக்குள் சென்று ஒவ்வொரு உயிர் வாழியும் தனித்தனி ஆத்மா என்பதால் ஒவ்வொருவரும் தனது உடலை ஒவ்வொரு கணமும் மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். சில நேரங்களில் சிறுவனை போலவும் சில நேரங்களில் முதியோர் போலவும் அவன் தோன்றுகிறான். இருப்பினும் ஆத்மா எந்த மாற்றத்தையும் அடையாமல் அப்படியே இருக்கிறது. இந்த தனி ஆத்மா இறுதியில் மரணத்தின் போது உடலை மாற்றி வேறு உடலுக்கு போகிறது. அர்ஜுனன் தனக்கு பிரியமான துரோணர், பீஷ்மர் போன்றவரின் இது எந்த கொஸ்டின் வந்து அர்ஜுனனோட கேள்விக்கு பதில். அவெல்லாம் செத்து போயிடுவான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றான் இல்லையா, உறவினர்கள்லாம் சாவான்னு, அதுக்கு பதில் பிரியமான துரோண மரணத்திற்காக வருந்த தேவையில்லை, மாறாக அவர்கள் வேறு உடலுக்குள் புதிய சக்தியுடன் மாறுவது என்று நீ மகிழ வேண்டும். இறப்பின் பிறகு சூட்சும உடல் ஆத்மா அடுத்துள்ள ஸ்தூல உடலுக்கு செல்கிறது. ஸ்தூல சரீரம் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், அதெல்லாம் ஸ்தூல சரீரம். ஓகே, இந்த சூட்சும உடல் ஆத்மா அடுத்த ஸ்தூல உடலுக்கு செல்கிறது. So we take care of the body. How about the soul? ஒருத்தன் வந்து ஒரு நல்ல கூண்டு வாங்கிட்டு வரான், நல்ல அழகாக ஃபர்ஸ்ட் கிளாஸ் கோல்டன் கலர்ல வாங்கிட்டு வரான். அவன் என்ன பண்றான், அதுக்கு டெய்லி அந்த இது காலங்கத்தால எது 2000 ரூபாய் குடிச்சு வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பிடிச்சி காலினை போட்டு சோப்பு போட்டு நீட்டா தொடச்சி அமக்களமா வச்சிருக்கான். ஆனா உள்ளுக்குள்ள உட்காந்துருக்கேன் அந்த பேர்டுக்கு வேணுங்கிற சாப்பாடு கொடுக்கல. சாப்பாடு கொடுக்காத என்ன பண்றான் அவன், அதுக்கு சாப்பாடு போடாத, அதுக்கு கொஞ்சம் போல தானியம் சம் கிரெயின்ஸ் போட்ட பொருள் அது கூட அவன் கொடுக்கல. அதனால அது என்ன ஆகுது, ஒரு ஸ்டேஜ்ல அது வாடி எடுத்துட்டு போய் வயிறு பசியோட அப்படியே மடிஞ்சு போயிடுது. அவன் வாங்கிட்டு வந்த கூண்டு எதுக்கு, அந்த கூண்டு வந்து அதுக்கு அது உள்ளுக்குள்ள வந்து அந்த பேர்டை வளர்க்கணும் தான். ஆனா பேர்டை வளர்க்காத அவன் கூண்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்.
அதனால நம்ம உடலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். நம்மளாம் உடலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியதுதான். அதாவது நமக்கு வயிற்றுக்கு வேணுங்கிறது அன்னன்னைக்கு வேணுங்கிறது நியூட்ரிஷன் ஃபுட்டு அதெல்லாம் சாப்பிட வேண்டியதுதான். ஆனா நம்ம இதயத்தில் இருக்க ஆத்மாவுக்கும் நம்ம கூடவே சாப்பாடு போடணும். அதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள். ஓகே, ஆன்மாவை அழிக்க முடியுமா? எஸ்மா 2.23 ஸ்லோகம் படிங்க. எஸ் மாதாஜி. நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தஹதி பாவகஹ ந சைனம் க்லேதயந்த்யாபோ ந சோக்ஷ்யதி மாருத. ஆத்மா எந்த ஆயுதத்தாலும் துண்டிக்கப்பட முடியாது, நெருப்பால் எரிக்கப்பட முடியாதது, நீரால் நனைக்கப்பட முடியாது, காற்றால் உலர்த்தப்பட முடியாததாகும். ஓகே, அதை கட் பண்ண முடியாது, நெருப்பால எரிக்கப்பட முடியாது, அதாவது விதர்டு ட்ரை, காத்தால அதை உலர்த்த முடியாது, நீரால நனைக்க முடியாது, மாய்ஸ்சர் வித் வாட்டர். ஓகே, இந்த மாதிரி சோலை ஒன்றும் பண்ண முடியாது. ஆத்மா எந்த ஆயுதத்தாலும் துண்டிக்கப்பட முடியாதது. ஓகே மாதாஜி. அவாச்யவாதாம் பஹூன் வதிஷ்யந்தி தவாஹிதாஹ நிந்தன் ஸ்வசாமர்த்யம் ததோ துக்கதரம் நுகீம். அன்பில்லாத வார்த்தைகள் பலவற்றை கூறி உனது எதிரிகள் உனது திறமையை நிந்திப்பார்கள். அதை விட மிகுந்த துன்பம் தரக்கூடியது வேறு என்ன இருக்க முடியும்? நீ ஃபைட் பண்ண மாட்டேன்னு சொன்னேன்னாக்க, ஒரு சத்திரியனா பிறந்துட்டு நீ உனக்கு உன்னோட தொழில் வாரியர் இல்லையா, ஃபைட் பண்ணும். அதை பண்ணலைன்னாக்கா எல்லாரும் கூட இருக்கிறவாளாம் உன்னை பார்த்து கேலி பண்ணுவாளே, உன்னோட திறமையை நிந்திப்பா, அவன் பயப்படுறான் அப்படின்னு சொல்லிவிட்டு, அது இதை விட உனக்கு துன்பம் தரப்போறது வேற என்ன இருக்க போறது? கருணைக்காக ஏக்கக்குள் எழுப்பி அர்ஜுனனை கண்டு வியப்பட்டு பகவான் கிருஷ்ணர் அவரது தனது இரக்கம் ஆரியருக்கு உரியது அல்ல என்று முதலில் சுட்டி காட்டினார். இப்போது மேலும் பல வார்த்தைகளால் அர்ஜுனனின் பெயரளவில் இரக்கத்திற்கு எதிராக தன்னுடைய கூற்றை அவர் நிரூபித்திருக்கிறார். ஓகே, எஸ்மா 37 படிங்க. எஸ். ஹதோ வா ப்ராப்ஸ்யசி ஸ்வர்கம் ஜித்வா வா போக்ஷ்யசே மஹீம் தஸ்மாத் உத்திஷ்ட கௌந்தேய யுத்தாய கிருத நிச்சயஹ. குந்தியின் மகனே, போர்க்களத்தில் நீ கொல்லப்பட்டால் சொர்க்கத்தை அடைவாய், வெற்றி பெற்றால் இந்த உலகத்தை அனுபவிக்கலாம். எனவே உறுதியுடன் எழுந்து நீ போர் புரிவாயாக. ஸோ போர்க்களத்தில் நீ கொல்லப்பட்டாலும் சொர்க்கத்துக்கு தான் வரப்போற. ஆனா நீங்க ஜெயிச்சுட்டேன்னா இங்க ராஜ்யத்தை ஆள போற. ரெண்டுமே உனக்கு நல்லது தானே. அதுக்குதான் இங்க படம் போட்டிருக்குது. கிருஷ்ணர் அர்ஜுன்கிட்ட சொல்றார், இந்த மாதிரி நீ சொர்க்கத்தை அடைவேன், ஜெயிச்சுட்டேன்னா ராஜ்யத்தை அடைவேன், ராஜ்யம் நீ தான் ராஜ்யத்தை ஆள போற. எஸ்மா 240 படி. எஸ் மாதாஜி. நேஹா பீக்ரமணோஷோஸ்தி பிரத்யவாயோ ந வித்யதே ஸ்வல்பம் அப்யஸ்ய தர்மஸ்ய ராயதே மகதோ பயாத். இம்முயற்சியில் குறைவோ இழப்போ இல்லை. இந்த வழியில் சிறிது முன்னேற்றமும் மிக பயங்கரமான பயத்திலிருந்தும் ஒருவனை காக்கும். இந்த போரால் ஒரு நஷ்டமும் இல்லை. கொஞ்சம் கூட உனக்கு இந்த பாதையில உன்னை பயத்திலிருந்து காப்பாற்றும். எந்த ஒரு சிறு உதவியும் மிக உயர்ந்தது. அணில் ராமருக்கு கற்களை சுமந்து பாலம் அமைக்க உதவியது போல ஆஞ்சநேயர் லங்கைக்கு சென்று சீதா தேவியிடம் ராமரின் கனையாழியை கொடுத்தது போல கலியுகத்தில் இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை நீ உச்சரிச்சு நீ மேல மேல போ. ஓகேயா? அதனால நீ போர் புரியாம இருக்க மாட்டேன்னு சொல்லாது அப்படின்னு அவளுக்கு ஐடியா. 241 படிங்க. எஸ் மாதாஜி. व्यवसायात्मिका बुद्धि एके हे कुरु नंदन बहुशाखा ह्यनन्ताश्च बुद्धयो व्यवसायिना. இவ்வழியில் உள்ளோர் தங்களது குறிக்கோளின் திடமான உறுதியுடன் இருப்பார்கள். இவர்களது லட்சியம் ஒன்றே. குரு வம்சத்தின் உறுதியற்றவரது அறிவோ பல கிளைகளை கொண்டது. அவர் சொல்லித்தரார். அவன் என்ன பண்றான் அர்ஜுனன் இந்த பிக்சர்ல,
அவனோட கான்சென்ட்ரேஷன் முழுதும் அந்த பறவையோட கண்ணுல தான் போயிருந்துருக்கு இல்லையா? அந்த மாதிரி அந்த குறிக்கோள்ல திடமா இருப்பா, உறுதியா. கிருஷ்ண உணர்வில் இருப்பவன் ஞானத்தை அடிப்படையாக கொண்டு தனது நோக்கத்தில் திடமான உறுதியுடன் உள்ளான். செடிக்கு தண்ணீர் வேறு இருக்கும் இடம் ஊற்றினால் அது கிளை, காய்கனி என எல்லாவற்றிற்கும் தானாக நீர் விநியோகம் அடையும். அதே போல கிருஷ்ண உணர்வில் செயல்படுவதன் மூலம் என்னாகும்? சமூகம், தேசம், மனித குலம், தனக்கு ஒருவன் ஒரு மிக உயர்ந்த சேவை செய்கிறான். அவன் செயலால் கிருஷ்ணர் திருப்தி அடைகிறார். கிருஷ்ணரால் அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதி ஆன்மீக குருவின் மேற்பார்வையில் சீடனுக்கு வழிகாட்டுகிறார். ஓகே, அதனால நம்ம என்ன பண்ணோம்? கிருஷ்ண உணர்வுல எந்த காரியமும் கிருஷ்ண உணர்வுல செயல்பட்டாக்க எல்லாம் எல்லாத்துக்கும் நல்லது, மனித குலத்துக்கும் நல்லது, மற்றவர்களுக்கும் உயர்ந்த சேவையை செய்ய முடியும், நல்லது. எஸ், 246 படிங்க. यावान् अर्थ उत्पाने सर्वतः सम्प्लुतोदके तावान् सर्वेषु वेदेषु ब्राह्मणस्य विजानतः. சிறு கிணற்றால் பூர்த்தி செய்யப்படும் தேவைகள் அனைத்தும் பெரும் நீர்த்தேக்கத்தால் உடனே பூர்த்தி செய்யப்படும். அதுபோல வேதங்களின் நோக்கங்கள் எல்லாம் அவற்றிற்கு பின்னால் உள்ள நோக்கங்களை அறிந்தவனால் அடைய பெறும். ஓகே, கொஞ்சம் ஒரு சின்ன கிணறு இருக்கு, அதுக்குள்ள இருக்க தண்ணி அந்த இடத்துக்கு இருக்கிறதுக்கு வழுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் அந்த ஏரியால. அதே மாதிரி பெரிய நீர்த்தேக்கம் இருந்தது, அதுவும் பண்ண முடியும். அது மாதிரி வேதங்கள் நோக்கங்கள் எல்லாம் அவற்றில் பின்னால் உள்ள நோக்கங்களை அறிந்தவனால் அடைய பெறும். அதனால வேதங்களும் பெரிய வாஸ்து, அந்த நீர்த்தேக்கம் மாதிரி நிறைய இருக்கும், அதுல இருந்து நம்ம கற்று தெரிஞ்சுக்கணும். அவன் உள்ள நோக்கங்களை அறிந்தவனால் அடைய பெறும். ஓகே, கத்துக்க முடியும். 47 படிக்க. கர்மன் ஏவாதிகாரஸ்தே மா ஃபலேஷு கதாச்சன மா கர்ம ஃபலே ஃபல ஹேதுர்பூர் தே மாதே சங்கோஸ்வ அகர்மணி. உனக்கு விதிக்கப்பட்ட கடமையை செய்ய மட்டுமே உனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் செயல்களின் பலன்களில் உனக்கு அதிகாரம் இல்லை. உனது செயல்களின் விளைவுகளுக்கு உன்னையே காரணமாக ஒருபோதும் எண்ணாதே. கடமையை செய்யாமல் இருக்க ஒருபோதும் பற்றுதல் கொள்ளாதே. இது அவர் அர்ஜுனனுக்கு சொல்றார். நமக்கும் அது அப்ளிகபிள், எல்லாத்தையும் கூடவே நமக்கும் அப்ளை பண்ணிட்டே வரலாம். ஓகே, நம்ம செய்யற காரியங்கள்லாம் செய்யணும், பகவானை நினைச்சு செய். அதுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும்? ஐயோ, இன்னைக்கு நான் இதை பண்ணினேன், எனக்கு இது கிடைக்குமா அது கிடைக்குமா? நம்ம பகவானுக்கு இன்னைக்கு பூஜை பண்ணுங்கிறா மாதாஜி, சரி பூஜை பண்றேன், எனக்கு இன்னைக்கு பகவான் இதை கொடுப்பாரா அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து பண்ணவே வேண்டாம். புரியுறதா? பகவானுக்கிட்ட எதிர்பார்க்க நம்ம செய்யறத செஞ்சு கடமையை செய், பலனை எதிர்பார்க்காது. அவ்வளவுதான். அவருக்கு தெரியும் யாருக்கெல்லாம் எப்பப்போ என்னென்ன பண்ணணும் எல்லாம் பகவான் பார்த்துட்டு இருக்கார். அவருக்கு கிளீனா பண்ணி கொடுத்துருவார், அந்த டயத்துல பண்ணி கொடுக்கும். இப்போ அவருக்கு என்ன விதிக்கப்பட்ட கடமை? போர் புரியுது. நீ போர் புரியுது மாத்திரம் பதில அதுக்கு ரிசல்ட்டை எங்கிட்ட விட்டுட்டு நீ பண்ணு அப்படின்னு அவனுக்கு அறிவுரை கொடுக்கிறார். இங்கு 3 விஷயங்கள் குறிக்கப்பட்டன: விதிக்கப்பட்ட கடமைகள், தீய செயல்கள் மற்றும் செயலற்ற தன்மை. விதிக்கப்பட்ட கடமைகள், தீய செயல்கள் மற்றும் செயலற்ற தன்மை. பௌதிக இயற்கையின் குணத்திற்கு தகுந்தால் போல் செய்யப்படும் செயல்கள் விதிக்கப்பட்ட கடமைகள். ஓகே, விதிக்கப்பட்ட கடமைகள்லான பௌதிக இயற்கையின் குணத்திற்கு தகுந்தால் போல நம்ம காரியங்களை செஞ்சா அது கடமை. செயல்படும் செயல்கள் விதிக்கப்பட்ட கடமைகள். அதிகாரியின் ஒப்புதல் இன்றி செயல்படும் செயல்கள் தீய செயல்கள் ஆகும். நமக்கு ஒரு குருவை வச்சுக்கோன்னு சொல்லுங்க, அவர் சொல்லிக் கொடுக்கறத செய்யாத வேற ஏதாவது தப்பா பண்றதெல்லாம் தீய செயல்கள். தனக்கென்று உரிய கடமைகளை செய்யாமல் இருப்பது செயலற்ற தன்மை. நமக்குன்னு குடிச்சிருக்காரு, அதால எழுந்துட்டா இதை பண்ணணும் அதை பண்ணணும், நமக்கு வேலை இருக்கு, அந்த வேலையை நம்ம பண்ணாம இருந்தா தான் அது செயலற்ற தன்மை. ஸோ இந்த 3 காரியங்கள், இந்த இதுல 3 விஷயங்கள் முக்கியமானது: விதிக்கப்பட்ட கடமைகள், தீய செயல்கள், செயலற்ற தன்மை. இது 3த்தையும் தெரிஞ்சுக்கோங்க. செயலற்ற தன்மை செயலற்று இருக்காமல் பலனை எதிர்பார்க்காமல் தனக்குரிய கடமைகளை செய்யுமாறு அர்ஜுனனை பகவான் அறிவுறுத்துகிறார். என்னாச்சு? எஸ்மா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பௌதிக குணங்கள் அப்படின்னா என்னன்னு சொல்றீங்க? நான் சொல்றேன். பௌதிக குணங்கள் அதாவது 3 குணங்கள் இருக்கு இல்லையா? சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். அது பின்னாடி வர சாப்டர்ல வரும். இப்போதைக்கு பௌதிக குணங்கள் வச்சுக்கோ. ஓகே, இந்த 3 சத்துவ குணம்ங்கிறது நல்ல குணம்.
ரஜோகுணம்ங்கிறது கெட்ட குணமும் இல்லை, அது நல்ல குணமும் இல்லை, ரெண்டு கெட்டான இருக்குது. தமோ குணம்ங்கிறது முழுக்க முழுக்க கெட்ட குணம். ஓகே, இது வரைக்கும் வச்சுக்கோங்க. நான் வந்து 10th chapter 14th chapter வரும், அப்போ நல்ல ஃபுல் டீட்டெயில் அதை பற்றி சொல்லித்தரேன். ஓகே, அந்த பௌதிக குணங்களால் தான் நம்மளால, அதனால தான் நம்ம அந்த ஏதாவது ஒரு குணத்துல இருக்கோம். எதர் சத்துவ குணத்துல இருப்போம். சத்துவ குணத்துல முழுக்க முழுக்க யாரும் பௌதிக மெட்டீரியல் லைஃப்ல இருக்கிறவாளால இருக்க முடியாது. நம்ம வந்து பாதி பேர் என்ன ஆகும், ரஜோகுணத்துல தான் நம்ம எல்லாருமே 90% இருக்கோம். அந்த ரஜகுணம்னா என்ன, சத்துவ குணம்னா ஃபுல்லா கம்ப்ளீட்டா பகவானோட ஐக்கியமாகி பண்ணிட்டு இருக்கிறவா தான் சத்துவகுணத்துல இருக்கு. அதாவது இந்த சன்னியாசிஸ் அவள்லாம் பண்ண முடிஞ்சவ பண்றா இல்லையா. நம்மளால நம்ம கிரகஸ்தர்களா இருந்துட்டு எல்லாத்தையும் முழுக்க முழுக்க திறந்துட்டு போக முடியறது இல்லை. அதனால நம்ம சத்துவகுணத்துக்கு வராம ரஜகுணத்தோடயே நின்றுட்டு இருக்கோம். அதனால அதை மாத்திக்கிறதுக்கு நம்ம முடிஞ்ச வரைக்கும் பண்ண முடியாதுன்னு கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா நம்மள அட்டாச்மெண்ட் வித் இந்த லைஃப் எப்படி வாழணும், அட்டாச்மெண்ட் வித் டிட்டாச்மெண்ட் வாழணும். அட்டாச் பண்ண மாதிரி இருக்கணும், அதே சமயத்துல அட்டாச்மெண்ட் இல்லாத மாதிரியும் இருக்கணும். அந்த மாதிரி வாழ கற்றுக்கணும் நம்ம. ஓகே, இது வரைக்கும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த டீட்டெயில்ஸ் நான் பின்னாடி அடுத்த சாப்டர்ல சொல்லுவேன். 10th chapterலயும் 14th chapterலயும் சொல்லித்தரேன். ஓகே, பௌதிக குணங்கள் 3, சத்துவ குணம், ரஜோகுணம், தமோ குணம் வச்சுக்கோங்க. இதை முடித்து தெரிஞ்சுட்டு, தமோ குணம்ங்கிறது ரொம்ப சோம்பேறித்தனம். அது நமக்கு இல்லை, யாருக்குமே இருக்காது. ஏன்னா நம்மளாம் பகவத்கீதை 6 மணி கிளாஸ் போகிறோம். நம்ம தமோ குணத்துல யாருமே இல்லை அப்படிங்கிறது இல்லை, அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, சத்துவ குணமும் ரஜகுணத்தில் தான் நம்ம இருந்திருக்கோம். இந்த 3 குணங்களால் தான் நம்ம ஆட்டுவிக்கப்படுறோம் அப்படிங்கிற வரைக்கும் வச்சுக்கோங்க. அதாவது பௌதிக இயற்கையின் குணத்தை செய்யப்படும் செயல் விதிக்கப்படும். அதிகாரியின் ஒப்புதல் இல்லாமல் செய்கிறதெல்லாம் தீய செயல்கள். தனக்கென்று உரிய கடமைகளை செய்யாதிருப்பது செயலற்ற தன்மை. செயலற்று இல்லாமல் இருக்க பலனை எதிர்பார்க்காமல் தனக்குரிய கடமைகளை செய்யுமாறு பகவான் அர்ஜுனனிடம் அறிவுறுத்துகிறார். விதிக்கப்பட்ட கடமைகள் 3 வகை. தினசரி செயல்கள் சத்துவகுணம், பலனை எதிர்பார்க்காமல் கடமையாக செய்ய வேண்டும். அவசர செயல்கள் அப்படின்னா பலன்களை தரும் செயல்களை பந்தப்படுத்துவதற்காக காரணமாகின்றன. விருப்ப செயல்கள் பலனின் பற்றுதல் கொள்ளாமல் செயலாற்ற வேண்டும். பக்தி தொழில். ஓகே, புரிஞ்சுதா? அதனால இந்த 3 குணங்கள்ல எது நல்லதுன்னு பார்த்து நம்ம தினசரி செயல் சத்துவ குணத்துல இருந்து அந்த மாதிரி எல்லாத்தையும் பகவானுக்கு வேண்டிய காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கணும். அவசர செயல்கள் பலன்களை தரும் செயல்கள் அதாவது இதுக்கு எனக்கு ரிசல்ட் இப்படி கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துன்னு பண்றதெல்லாம் பந்தப்படுத்து அவசர செயல்கள். அப்புறம் விருப்ப செயல்கள்ங்கிறது பலன் நமக்கு எதுக்குமே அவர் கொடுக்கட்டும், நம்ம கடமையை செஞ்சுருப்போம் அப்படிங்கிறது விருப்ப செயல்கள்லாம் பார்த்துக்கணும். ஓகே, எஸ்மா 2.55 படிக்கும் कमलाजी. भगवानुवाच प्रजहाति यदा कामान् सर्वान् पार्थमनोगतान् आत्मन्येवात्मना तुष्टः स्थितप्रज्ञस्तदोच्यते. புருஷோத்தம ராமையை முழுவதும் கடவுள் கூறினார். பர்த்தனே, எப்போதும் ஒருவன் தனது மனக்கற்பனையினால் எழும் புலனுணர்ச்சிக்கான எல்லா ஆசைகளையும் துறந்து தூய்மை அடைந்த மனதுடன் தன்னில் திருப்தி அடைகிறானோ அப்போது அவன் தெய்வீக உணர்வில் நிலை பெற்றவனாக அறியப்படுகிறான். ஓகே, அதாவது ஆமை என்ன பண்றது அப்புறமா சொல்லட்டுமா? ஓகே, எப்போதும் ஒருவனம் கற்பனையில் எழும் புலர்ச்சிகள் எல்லா ஆசைகளையும் துறந்து தூய்மை அடைந்தோட மனதில் தன்னில் திருப்தி அடைகிறானோ அப்போது அவன் தெய்வீக உணர்வில் நிலை பெற்றவனாக ஆகிறான். ஓகே, எஸ். 62 படிங்க கமலாஜி. हरे कृष्णा. Yes, Mataji. ध्यायतो विषयान् पुंसः संसुपजायते अभिजायते. ओके, ஓகே. புலநோக்கு பொருள்களை சிந்திப்பதால் மனிதன் அதன் மேல் பற்றுதலை வளர்த்துக் கொள்கிறான். அந்த பற்றுதலில் இருந்து காமத்திலிருந்து கோபமும் ஏற்படுகின்றன. நமக்கெல்லாம் ஆசை ஜாஸ்தி இல்லையா, பற்றுதலை வளர்த்துக் கொள்றான். புலநோக்கு பொருள்களை சிந்திப்பதால் மனிதன் அதன் மேல் பற்றுதலை வளர்த்துக்கிறான். அந்த பற்றுதல் அதுல இருந்து காமம் வருது. பற்றுதலிலிருந்து அட்டாச்மெண்ட் ஆகுது.
அது எல்லாத்துலயும் ஒரு ஆசைப்படுறோம். அதனால உடனே காமம் வந்துருது. காமம் வந்து நிறைவேறாம போச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுல இருந்து கோபம் வருது. ஓகே, அட்டாச்மெண்ட் அண்டு அட்டாச்மெண்ட் ஆகுது. அப்புறம் லஸ்ட் காமம், கோபம் ஆங்கர். லஸ்ட் இது அட்டாச்மெண்ட், லஸ்ட் அண்ட் ஆங்கர் ஆர்டர்ல வச்சுக்கோங்க. ஆமை தன் அங்கங்களை கூட்டிற்குள் இழுத்துக் கொள்வதை போல எவன் ஒருவன் தன் புலன்களை புலனூர்ச்சி பொருள்களிலிருந்து விலகிக் கொள்கிறானோ அவன் பக்குவமடைந்த உணர்வில் நிலை பெற்றவனாக கருதப்படுகிறான். ஆமை எப்படி தன்னோட இதெல்லாத்தையும் அந்த ஓடு இருக்கு இல்லையா, அந்த ஓட்டுக்குள்ள பூந்து வச்சுக்கிறதோ அந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் நம்ம ஐம்புலன்களையும் அடக்கி அந்த மாதிரி வாழ கற்றுக்கணும். அந்த மாதிரி தான் பக்குவ உணர்வு. அப்படி இருந்தா தான் நம்ம இதுல வந்து ஆன்மீகத்துல பக்குவ உணர்வில் நிலை பெற்றவனாக இருக்க முடியும். கிருஷ்ண உணர்வில் முழுமையாக நிலை பெற்றிருப்பவன் பெரும் முனிவர்களது நற்குணங்கள் எல்லாவற்றையும் பெறுகிறான். அவருக்குன்னு ஒரு ஆச்சாரியாரை வச்சுக்க சொல்லிருக்கா இல்லையா, அந்த ஆச்சாரியார் என்ன சொல்லி தர்றாரோ அது மாதிரி ஃபாலோ பண்ணா அவர்கிட்ட இருக்கிற நற்குணங்கள் அத்தனையும் நமக்கும் வந்துவிடும். இத்தகைய தெய்வீக நிலை பெற்றவனும் பெறாதவனும் தனது சொந்த மன கற்பனைகளில் சார்ந்திருப்பது உறுதி என்பதால் எந்தவித நற்குணங்களும் அவனிடம் இருப்பதற்கு வாய்ப்பில்லை என்று ஸ்ரீமத் பாகவதம் உறுதிப்படுத்துகிறது. புலன் இச்சைகளை செயற்கையாக துறக்க முடியாது. ஆனால் கிருஷ்ண பக்தியின் ஈடுபாட்டால் பெரும் முயற்சிகள் எதுவும் இன்றி புலனிச்சைகள் தானாகவே அடங்கிவிடும். கிருஷ்ணத்துல வந்து டிவோஷனல் சர்வீஸ்ல வந்துட்டோம்னு வச்சுங்களேன், நமக்கு இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஒன்னொன்னா அதுவே குறைஞ்சு போயிடும். ஏன்னா இங்க கிருஷ்ணர் நமக்கு வழிகாட்டி நமக்கு நடத்துவார் அப்படிங்கிறது. ஓகே, கிருஷ்ண உணர்வில் இல்லாதவன் புலநோக்கு பொருள்களை பற்றி சிந்திக்கும் போது பௌதிக ஆசைகளுக்கு உட்படுத்தப்படுகிறான். புலன்களுக்கு ஈடுபாடு அவசியம். எனவே பகவானின் திவ்யமான அன்பு தொண்டில் ஈடுபடுத்தப்படாவிடில் புலன்களின் ஜட தொண்டில் ஈடுபாட்டை தேடுவது நிச்சயம். இந்த ஜட சிக்கலில் இருந்து பெற்றோரே இந்த ஜட சிக்கலில் இருந்து விடுபெற ஒரே வழி கிருஷ்ண உணர்வை பெறுவதாகும். பகவானின் இளம் பக்தரான ஹரிதாஸ் தாக்கூர் மாயாதேவியின் அவதாரத்தால் தூண்டப்பட்ட போது பகவான் கிருஷ்ணரிடம் இருந்த கலப்படமற்ற பக்தியால் அச்சோதனையில் எளிமையாக வெற்றி பெற்றார். இறைவனின் உண்மையான பக்தன் அவருடைய உறவின் ஆன்மீக ஆனந்தத்தில் உயர் ருசியை அனுபவிக்கிறான். எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஹரிதாஸ் தாக்கூர் தான் சொல்லியிருக்கு. ஹரிதாஸ் தாக்கூர் பை பர்த் வந்து அவர் ஒரு முஸ்லீமா இருந்துட்டும் அவருக்கு இது பண்ண கிருஷ்ணர்கிட்ட பக்தி ஜாஸ்தி. அதனால அவர்கிட்ட ஒரு தாசி வந்து அவளை கெடுக்கணும்னு பார்க்கறதா கூட அவ தாசியே அவளே கிருஷ்ண பக்தர் ஆயிடுறா கடைசியில. அது ஒரு கதை இருக்கு, பின்னாடி வரும்போது நான் சொல்றேன். எனவே பௌதீக புலனின்பத்தை முற்றிலுமாக அவன் துறந்து விடுகிறான். இதுவே வெற்றியின் ரகசியமாகும். கிருஷ்ண உணர்வில் இல்லாதவன் செயற்கையாக தனது புலன்களை கட்டுப்படுத்தினாலும் நிச்சயமாக தோல்வி அடைகிறான். கிருஷ்ண பக்தியில இருந்தாக்க நம்ம இந்த மாதிரி இப்போ இந்த ஹரிதாஸ் தாக்கூர் மாதிரி அவர், ஏன்னா அவருக்கு எப்போதும் சாண்டிங் பண்ணிருப்பார். ஒரு நாளைக்கு 3 லட்சம் தடவை சாண்ட் பண்ணுவாராம். அவர் சாண்டிங்கை முடிக்காத பிரசாதம் சாப்பிட மாட்டார். நம்ம சமைக்கிற சாப்பாடை பகவானுக்கு நேவேதியம் பண்ணிட்டு சாப்பிட்டாக்க அது பேர் வந்து பிரசாதம். காத்தால் பிரேக்ஃபாஸ்ட் பிரசாதம், லஞ்ச் பிரசாதம், டின்னர் பிரசாதம் அப்படி நேவேதியம் பண்ணிட்டு நம்ம சாப்பிடணும். ஓகே, அந்த மாதிரி சாப்பிட்றது கூட அவர் வந்து எப்படி சாப்பிடுவார், அவர் அந்த ஜபமாலையில கணக்கு பண்ணி அதை முடிக்கல வரைக்கும் அவர் சாப்பிடாம இருப்பாராம். ராத்திரிக்கு டின்னர் பிரசாதத்தை அப்பதான் சாப்பிடுவாரோம். அந்த மாதிரி பகவானுக்கு படைக்காம நேவேதியம் பண்ணாம நம்ம சாப்பிட்டோம்னாக்க அது பாவத்தை உண்பதற்கு சமம். அதுவும் உங்களுக்கு இப்ப சொல்லி கொடுத்துறேன். அதனால எதை சாப்பிட்டாலும் பகவானுக்கு அனைத்தும் கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு அட்லீஸ்ட் சின்னதா ஒரு வேர்டான்னு சொல்லிட்டு சாப்பிடுவோம். ஓகே, 2.63 படிங்க கமலாஜி. भवति सम्मोहः सम्मोहा स्मृतिमः விட்டு வருதுமா பிரணஷ்யதி. ஓகே, கோபத்திலிருந்து பூரண மயக்கமும் மயக்கத்தினால் நினைவு நிலை இழப்பும் ஏற்படுகின்றன. கோபம் வந்துச்சுன்னா என்ன ஆச்சு, பூரண மயக்கம், மயக்கத்தினால நினைவு இழப்பில் ஏற்படுகிறது. நினைவு குழம்புதால் அறிவு இழக்கப்படுகிறது. அறிவு இழக்கப்பட்டவுடன் ஒருவன் மீண்டும் ஜட வாழ்க்கையில் விழுகிறான். ஸ்ரீல ரூப கோஸ்வாமி பின்வருமாறு வழிகாட்டியுள்ளார். பக்தி ரசாமிரசத்துல சொல்லியிருக்கேன்.
கிருஷ்ண உணர்வை விருத்தி செய்தவன் எல்லா பொருட்களையும் எதைவென் சேவையில் உபயோகப்படுத்த முடியும் என்பதை அவர் அறிவார். கிருஷ்ண உணர்வை பற்றிய அறிவு இல்லாதவர்கள் ஜடப்பொருள்களை தவிர்ப்பதற்கு செயற்கையாக முயல்கின்றனர். அதன் விளைவாக பௌதிக பந்தத்திலிருந்து அவர்கள் முக்தி பெற விரும்பினாலும் துறவின் பக்குவ நிலையை அவர்கள் அடையவில்லை. ஓகே, இந்த மாதிரி இந்த பக்கத்துல பிக்சர்லயே பார்த்துக்கலாம். கோபம் வந்ததுனாக்கா மயக்கமாயிடும், நினைவு இருக்காது, அறிவு இழக்கப்படுறது, மறுபடியும் ஜட வாழ்க்கையிலேயே திரும்பி இதுல வந்துடும். ஆன்மீகத்துல முன்னேற முடியாது. ஸோ இந்த சாப்டர் இதோட முடிச்சுக்கலாம். அர்ஜுனரின் சந்தேகங்களுக்கு கிருஷ்ணரின் தீர்வுகள், அதாவது அந்த 5 கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் அவருக்கு என்ன சொல்லியிருக்காரு. இப்போ பதில்கள் மட்டும் பார்க்கலாம். நாம் உடல் இல்லை, ஆத்மா அப்படிங்கிறது படித்தோம். எது நீ ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி, ஒன்று சொர்க்கத்துக்கு போவே, இல்லைன்னா ராஜ்யத்தை ஆட போற. பக்தி சேவையில் பாவ விளைவுகள் கிடையாது. ஓகே, வர்ணாசிரமத்தை தடுக்க முன்மாதிரியாக இரு. நீ போர் புரியுறது உன்னுடைய குலதர்ம தொழில், அதே நீ பண்ணு, அதுக்கு முன்மாதிரியா நீ இரு. உனக்கு உன்னோட இதை விட்டு தொழில விடாத. உறுதியான தீர்மானத்தோட பகவானுக்கு தெரிஞ்சிச்சு. தீர்மானம் இன்மைன்னு சொல்லாத, நீ செய், போர் புரி, அதுக்கு ரிசல்ட்டை நான் பார்த்துக்கிறேன், என்கிட்ட விட்டுடும் அப்படிங்கிறார். ஓகே, இதுல இருந்து எடுத்துன்னு போற டேக்அவே மெசேஜ் என்னன்னா, we are not this body, we are spirit souls. The soul moves from one body to another. இந்த உடம்புல அதுக்கு தங்கறதுக்கு வசதி இல்லைன்னாக்க இந்த உடம்பை விட்டுட்டு அது வேறொருவருக்கு போகும். ஓகே, ஸோ இதோட இந்த சாப்டர் முடிச்சுக்கலாம். எல்லாரும் என் கூட ஒரே ஒரு வாட்டி ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொல்லுங்க. ஓகே, நான் சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 ஹரே. வாஞ்சா கல்பத்ரூபிச்ச கிருபா சிந்துபியேவச்ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமக. எஸ் மகமலாஜி. Yes, Mataji. Om Tat Sat Iti Srimad Bhagavad Gitasu Upanishadsu Brahma Vidyayam Shastre Shri Krishna Arjuna Samvade